ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி ஆர்டர் தான். ஸோ பல்க் ஆர்டர் 50 ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆக்சுவலாக எப்படின்னா, ஸோ 1 டே பிஃபோர் தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ராஜஸ்தான் போகணும்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, ஸோ அவங்க ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிவிட்டு 50 ப்ரௌனர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, தெரிஞ்சவங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரீட்டைல் இங்கே வந்து B2B மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 10 கடைங்களுக்கு நான் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் ப்ரௌனி எல்லாமே. ஸோ இவங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கேட்டதால் ஓகே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போய் கடையிலேருந்து நான் எப்படின்னா, ஸோ ஆர்டர் வந்த அப்புறம் தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த டைமில் ஸ்டாக் இல்லாமல் இருந்ததால் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு ரெடி பண்ணி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பாக்ஸில் எல்லாம் போட்டு நீட்டாக அவங்களுக்கு போய் கொடுத்ததில் அவங்களும் வந்து கொஞ்சம் ஹாப்பியானாங்க. ஓகே, பாக்ஸில் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க, பட் நாங்கள் நினச்சோம் இல்லை நீங்கள் அப்படியே கவரில் போட்டு அந்த க்ளீன் ட்ராப்பில் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். பட் நீங்கள் வந்து பாக்ஸில் பக்காவாக ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலியும் சரி அவங்களும் சரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்படின்னா மில்லட் ப்ரௌனி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சில பேர் வந்து மைதாவில் கேட்பாங்க, பட் இவங்க வந்து எனக்கு வந்து மில்லட்டில் தான் வேணும், ராகியில் வேணும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க, வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்க கேட்டதே. ஸோ அந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி எல்லாமே கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மில்லட் ப்ரௌனிஸ் இல்லை மைதா ப்ரௌனிஸ் ஆர்டர்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ப்ரௌனி எப்படி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு நீங்களும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.